ராகி அடை, தேங்காய் சட்னி, இந்த வெங்காய சட்னியோடு சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. எந்த பிராண்டு ராகி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு நாக்கில் கொஞ்சம் வச்சு பாருங்கள். கசப்பு தன்மை இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க, எனக்கு கசப்பாக இருக்கும் அடை. ஒரு கப் எடுத்துகிட்டு கடாயில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருந்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, அரை வெங்காயம், அரை பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துட்டு வதங்க விட்டுருங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வதங்கின கீரையும் சேர்த்துட்டு ஒரு கப் மாவுக்கு 3/4 கப்லேருந்து அரை கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். ஒவ்வொரு மாவை பொறுத்து தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கப் ராகி மாவில் எங்களுக்கு 5 அடை கிடச்சிது. வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு தண்ணி தொட்டு தட்டிக்கோங்க. அப்போ தான் கிராக் இல்லாமல் இருக்கும். நடுவில் லைட்டாக ஓட்ட போட்டுக்கோங்க. தோசைக்கல்லில் போட்ட உடனே எடுத்துடாதீங்க. உடனே இலையோட ஒட்டிக்கும். ஒரு நிமிஷம் கழிச்சு எடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு வேக வைங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள்.